ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து சாம்பார் பார்க்கலாம். சாம்பாருக்கு வந்து நல்லா கழுவி பாருங்கள், இவ்வளோ தண்ணி போட்டுருக்குறேன். இதில் வந்து தக்காளி ஒரு 4-5 தக்காளி, 2 வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 7-8 இதில் போட்டுக்கலாம். இது வந்து ஆந்திரா ஸ்டைலு சாம்பாருங்க, சூப்பராக இருக்கும். இது போட்டுக்கலாம். இதில் பூண்டு வந்து ஒரு 4-5 பெரிய பூண்டு போட்டுக்கலாம். இப்போ கூட போடணும், அப்புறம் தாளிக்கிறது கூட போடணுங்க. போட்டுக்கிட்டு இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். இதில் பாருங்க, மசாலா போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அவ்வளோதாங்க. இது நல்லா கலக்கி நல்லா ஒரு 3-4 விசில் வரட்டும் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் புளி வந்து ஊற போட்டு வச்சுடுங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளி ஊற போட்டு வச்சுட்டு இது நல்லா வந்து 3 விசில் வரட்டும் பார்க்கலாம். பாருங்க, ஒரு 3 விசில் வரட்டும் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்னைக்கு வந்து மீன் வந்து ஃப்ரை பார்க்கலாம் வாங்க. சங்கரா மீன் ஃப்ரை. இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம் வாங்க. இது வந்து மீன் வந்து வறுவலோட கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் பாருங்க, இது வந்து சக்தி வறுவல் மசாலா. இது எதுவுமே போடுறதுல தேவையில்லைன்னு சொல்றாங்க. இதில் வந்து இது ஒரு பாக்கெட் போட்டுக்கலாம். அப்படியே போட்டு கலந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் வந்து கரம் மசாலா போட்டுக்கலாம், கொஞ்சம் கவுச்சி வாசனை போகிறதுக்கு. உப்பு, தேவையான அளவு உப்பு. நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து கலந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணும்போது காமிக்கிறேன் நான். பாருங்க, நல்லா வெந்துச்சு. இது நல்லா மசஞ்சி வச்சுக்கலாங்க. நல்லா மசஞ்சியாச்சுங்க. இப்போ வந்து புளி தண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ புளிப்பு எல்லாம் போட்டு ஒரு பேனில் வந்து நாங்கள் இங்கே வந்து எண்ணெய் போட்டுருக்குறோம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு. இது வந்து எண்ணெய் முதல்ல வந்து சூடாகட்டும். இதில் வந்து தாளிப்பு நாங்கள் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். பிஸ்மில்லாஹ். நல்லா கடுகு வெடியட்டும். 4 காஞ்ச மிளகாய், பூண்டு வந்து நல்லா வந்து தட்டி வச்சிருக்கிறேன். இது போட்டுக்கலாம். இதில் உப்பு போட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு பக்கம் வந்து ஆனில் இருக்கட்டும். இதில் உப்பு போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்கு வேணுமோ அவ்வளோ திக்கு வச்சுட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். இதில் வந்து ஒரு வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம் இதுலேயும் போட்டுருக்குறோம். இதுலேயே கொஞ்சம் தாளிப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டுக்கலாம். கருவேப்பிலை, நல்லா வந்து பூண்டு வந்து செவந்து வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் அதில் இறங்கும். நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டுங்க. செவந்து வந்தால் அதில் போட்டுக்கலாம். சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து எண்ணெய் போடலாம். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். சாம்பார் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பரான சாம்பார் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். பாய்.